26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 8:10 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 8:10 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். இன்றைய திதிகள் இரவு 10:32 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்று ஆடி மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடனும் சுக்கிரன் கேதுவுடனும் சஞ்சாரம். கால சர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளில் மேஷராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை கருமாரி அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ராகு, கேது, சந்திரன், சுக்கிரன் இவர்களினுடைய தோஷ நிவர்த்தி நமக்கு ஒரு பெரிய மனதிற்கு ஒரு பயத்தை விலக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். மனதிற்கு ஒரு பெரிய பலமாகவும் அமையும். இன்று மேஷராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதும், 2க்குடைய சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வதும், பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் இன்று ஆடி வெள்ளிக்கிழமை விரதமிருந்து புற்றுக்கு பால் தெளித்து அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு அம்மன் அருளை பெறலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதும் மற்றும் சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் இந்த கால சர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு அமைதியும் உற்சாகத்தையும் தரக்கூடும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். இந்த கால சூழ்நிலையில் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அம்மன் ஆலயத்தில் கூழ் வார்ப்பது மற்றும் ஆடி மாத அம்மனினுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதை இன்றைய நாளில் எடுத்துக்கொள்ளலாம். இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களில் மிதுன ராசிக்கு இன்று மிகவும் ஒரு மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பது மன ஆறுதலை தரும். குடும்ப குழப்பங்கள், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவது, இப்படி பலவிதமான சர்ச்சைகள், பலவிதமான கவலைகள் அனைத்தும் தீர்ந்து மனதிற்கு உண்டான ஒரு நல்ல அமைதியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று பல மாதங்களாக இருந்து வந்த கடன் சுமை குறையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பலவிதமான போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த ஒருவித மனக்கசப்புகள் விலகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இன்று சுமங்கலி பூஜை செய்வது, சப்தகன்னி வழிபாடை செய்வதனால் சந்திரன் சுக்கிரனுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் 8ஆம் இடத்தில் இருப்பது மனக்குழப்பத்தை கொடுக்கும். சற்று தன்னம்பிக்கை குறைவான நாளாக அமைகிறது. சந்திராஷ்டமம் இருப்பதனாலும் மற்றும் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதனாலும் மனக்குழப்பங்கள் இருக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சஞ்சலங்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குழப்பங்கள் இல்லை. மாலை நேரத்தில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்ய இந்த தன்னம்பிக்கை குறைவு மற்றும் மனக்குழப்பங்கள் தீரும். புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். இன்று உடன் பிறந்தோர்களிடத்தில் நீங்கள் அமர்ந்து பேசும் பொழுது ஒரு சில குடும்ப குழப்பங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மனப்போராட்டம் விலகும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது.
ராசிநாதன் சூரியன் இன்றைய நாளில் உங்களினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாட்டிற்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மருத்துவ செலவுகளும் இன்று தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை மிகவும் உகந்தது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் இன்று வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் புத பகவான் பெயர்ச்சியாகிறார். லாபத்தில் வரக்கூடிய புத பகவான் குரு மற்றும் சூரியனுடன் சஞ்சாரம் செய்வதனால் தங்கியிருந்த வியாபார வேலைகள் மற்றும் தொழில் வேலைகள், வேலையில் இருந்து வந்த பலு, இது அனைத்தும் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மிகவும் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு இந்த புதனின் பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது பகவானுடன் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன், இவற்றிற்கு பரிகாரமாக இன்று கன்னிராசி அன்பர்கள் அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குங்கும அர்ச்சனை செய்வது, கருமாரி அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் அம்மன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது மிகவும் ஒரு உகந்ததாக அமைகிறது. குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்று அந்த பொறுப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலவிதமான கடன் தொல்லைகளை கொடுக்கலாம். சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றவர்களிடத்தில் ஒரு விதமான சண்டை சச்சரவுகள் மற்றும் மனக்குழப்பங்கள் வந்து போகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உதவி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாகவே ஒரு விதமான மன போராட்டங்கள் இருந்திருக்கலாம். இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைத்து மனம் அமைதி பெறவும் இன்று சப்தகன்னி பூஜையை செய்வது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை கொண்டு வரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாக்கியத்தில் அமைந்திருப்பது மற்றும் புதனின் மாற்றமானது இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த புத பகவான் இன்று 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சூரியன் 8ஆம் இடத்தில் குரு மற்றும் புதனுடன் சஞ்சாரம் செய்வதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த வேலை எடுத்தாலும் சற்று கவனம் தேவை. உடன் பிறப்புகள் மற்றும் உங்களினுடைய நண்பர்கள், இவர்களால் சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் தொல்லைகளை கொடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலேயும் கவனம் தேவை. சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித மன அழுத்தங்கள் மாறும். 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. இன்று பெண் தெய்வ ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளுவது சிறப்பு. சப்தகன்னி அம்மனை வழிபாடு செய்வதும் மற்றும் கருமாரி அம்மன் ஆலயத்தில் இன்று பால் அபிஷேகம் செய்வதும் ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும். வழக்கம் இருப்பவர்கள் இன்று குலதெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலைகளில் இருந்து வந்த ஒருவித மன அழுத்தங்கள் மாறும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், இது அனைத்தும் வெற்றியை தரும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும்.
பல மாதங்களாகவே இருந்து வந்த பிள்ளைகளால் மன அழுத்தங்கள் இன்று மாறும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். குரு மற்றும் புதனின் சஞ்சாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கும். பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக ஒரு சில நற்செய்திகளை கேட்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று 4ஆம் இடத்திலிருந்து வந்த புதன் 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இதுவரையில் தொல்லையாக இருந்து வந்த பிள்ளைகளினுடைய சம்பவங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பூமி சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இன்று சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நிலை உயரும். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகளும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.